ஆதவனின் திசைகள். நெடுந்தீவு மக்களின் வாழ்வாதாரத்தில் மீன்வளம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. முருகைக்கற் பாறைகளை உடைய இந்த கடற்பரப்பில் அதிகளவான இயற்கை வளங்கள் காணப்படுகின்றன. கடலை நம்பி அண்ணளவாக 515 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. 287 மீன்பிடி வள்ளங்களும் 10 தோணிகளும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கடந்த காலங்களில் யுத்தம் காரணமாக பல்வேறு மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதிகளுடன் மீனவர்கள் கடற்தொழிலை மேற்கொண்டனர். குறிப்பாக 1990களின் தொடக்கம் முதல் 2010ஆம் ஆண்டு வரை ஆயுதக்குழு ஒன்றின் அடக்குமுறைக்குள்ளாகியிருந்த நெடுந்தீவில் கடல் வளம் சுரண்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. எனினும் இன்றைய காலத்தில் இந்திய மீனவர்களின் ரோலர் படகுகளின் அத்துமீறல்கள் காரணமாக மீனவர்கள் தமது கடல் வளத்தை இழந்து வருமான ரீதியாக பாதிப்படைகின்றனர். கடற்தொழில் உபகரணங்கள் என்பனவும் இந்திய மீனவர்களினால் நாசமாக்கப்படுவதாக கடற்தொழிலாளர்கள் தமது உள்ள குமுறலை பதிவு செய்கின்றனர். இந்த இந்திய மீனவர்கள் இந்த இழுவப்படகுகள் இழுவமடி தொழில் என்று சொன்னால் அது எங்களுடைய பிரதேச மீனவர்கள் செய்வது வழிவலை தொழில் என்று சொல்வது. ஆனால் அவர்கள் இந்த இழுவப்படகுகள் இழுவை மடி தொழில் என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த இழுவை மடி தொழில் என்றால் என்னென்று சொன்னால் அந்த கடல் அடியிலே கிடக்கிற சிறிய மீன் தொடக்கம் சின்ன தாவரங்கள், அங்கே இருக்கிற பாசி வகைகள் எல்லாவற்றையும் அந்த கடல் மீனினுடைய இனப்பெருக்கத்துக்குரிய அதனுடைய வாழிடத்துக்குரிய வளங்கள் எல்லாவற்றையுமே இழுத்து செல்கின்ற ஒரு வலை இழுவை மடி என்று சொல்வது. அப்போ ஒரு இழுவை மடி இந்த ஆய்வுகளின் பிரகாரம் ஒரு இழுவை மடி ட்ரோலர் ஒரு படகொன்று ஒரு நாளைக்கு இந்த கடலில் வந்து செல்லும் என்று சொன்னால் அங்கே 20 வருடத்துக்குரிய வளம் அழிவடைந்து செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு மோசமான விளைவை தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேச மீனவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நெடுந்தீவு பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஏனைய பிரதேசங்களை விட இலங்கையினுடைய வடக்கு பகுதியின் ஏனைய பிரதேசங்களை விடவும் இந்த இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிற ஒரு பிரதேசம் என்றால் இந்தியாவோட கச்சதீவு அண்மையில் இருக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு கச்சதீவுக்கு அண்மையில் எங்களுடைய பிரதேசம் காணப்படுவது அதிகளவான இந்திய மீனவர்களுடைய தாக்கத்துக்கு இழுவைப்படகின் தாக்கத்துக்கு எங்களுடைய பிரதேசத்தை அண்டிய அந்த கடல் பிரதேசம் மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 தொடக்கம் 1500 வரையான இழுவை மடி ட்ரோலர்கள் எங்களுடைய கடலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு சில உள்ளூர் மீனவர்களும் ரோலர் படகுகளை பாவித்து தமது பகுதிகளில் மீன்பிடியில் ஈடுபடுவதனாலும் தமது தொழில் வளங்கள் பாதிப்படைவதாக குறிப்பிடுகின்ற மீனவர்கள் அவற்றினை கட்டுப்படுத்தி தருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆனால் இப்போ என்ன சொன்னால் குருநகர் ரோலர் இந்த எங்களை கிளகரையெல்லாம் எங்களை ஆக்கள் போய் அந்த சின்ன சின்ன வலைகள் விட்டோம்னா அதையெல்லாம் வெட்டி விட்டுட்டு போகணும். அது இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ குருநகர் ரோலர் இந்தியன் ரோலருக்கு நாங்கள் போராட்டம் அதையும் நடத்திக்கல. இப்போ பார்த்தா குருநகர் ரோலர் அது ஒரு பக்கமாக இருக்குது. அது போய் அங்கே சம்பளம் அதெல்லாம் கதைக்கிறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. இந்தியன் ரோலரை நிப்பாட்டுங்க அப்படின்னா நாங்கள் அதை நிப்பாட்டுறோம் அப்படின்ட்டு கேட்கணும். பல சிரமங்களுக்கு மத்தியில் தொழிலை மேற்கொண்டு கரைக்கு மீன்களை கொண்டு வந்தால் அவற்றுக்கு உரிய விலை வியாபாரிகளினால் வழங்கப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட மீனவர்கள் நட்டங்கள் ஏற்படும் போதும் இயற்கையினால் அழிவுகளை சந்திக்கும் போதும் தமக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். சரியான ஒரு வியாபாரிமார் இல்லாதால உள்ளூர் வியாபாரிமார் எங்களை உற்பத்தி பொருட்களை கொண்டே குறைஞ்ச விலைகளில் எங்களிருந்து மூலமாக செய்கிறார்கள். எங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கொழும்பு சந்தைப்படுத்தல் கூட இங்கே இல்லை. பெருந்தொழில்கள் எல்லாம் இப்போ அறவே இல்லாமல் ஒரு உழைப்புமே இல்லை. பிள்ளைகள் படிக்கிற நிலைமைகளும் கொஞ்சம் சரியான மோசமான நிலைமையில் இருக்கிறோம். இப்போ இந்த சூடையும் ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது, அப்படியே காலம் தள்ளி கொண்டு போய் எங்களுக்கு சரியான நிவாரணம் இல்லை. சமுத்தியே சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. இப்போ சமுத்தி இல்லாமல் சாதாரணமாக இல்லாமல் நிப்பாட்டி கொண்டு வராங்க இங்கே. எங்களுக்கு அந்த நீர்வளத்துறை இதால் எங்களுக்கு சில 1 லட்சம் ரூபா மண்ணெண்ணெய்க்கு மானிய அடிப்படையில் வழங்கப்பட்டது. அது இப்போ திருப்பி என்ன பிரச்சனைன்னா 1 லட்சம் ரூபா விலைக்கு பொறுமதியான விலை எங்களுக்கு கிடைக்கல. அது இப்போ குறைவான ரீதியில் எங்களுக்கு ஒரு 23 பீஸ் விலையை முதல் ஸ்டார்ட்டில்
எங்களை ஏமாற்றம் செய்து இப்போ அது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ திருப்பி இப்போ சில பேருக்கு அந்த மண்ணெண்ணெய் இதால் விலை கொடுத்து 33 பைசா விலை இப்போ வழங்கியிருக்கணும். அதுதான் இந்த சரியான 1 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான விலை. அது இப்போ எங்களுக்கு சரியான புலப்பாடுகளை தொழிலாளிகளுக்கு செய்யணும். நாங்கள் இப்போ கதைக்க நேராக கதைக்கிற மாதிரி இருக்கிறோம். கடற்தொழில் பணிப்பாளர் நெடுந்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டு மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்பதும் மீனவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அத்துடன் கடற்தொழில் பரிசோதகர் மீனவர்கள் குறித்து அக்கறை காட்டுவதில்லை என்றும் அவர்கள் தமது வேதனையை வெளிப்படுத்தினர். நெடுந்தீவு கடல் உற்பத்திகளில் கட்டா கருவாடு மற்றும் சூடை கருவாடு என்பன உலக அளவில் மதிப்புமிக்கவை. ஆனாலும் மீனவர்களின் வாழ்க்கையோ வறுமை கோட்டின் கீழ் உள்ளது. கருவாடு வந்து முதல்ல ஆரம்பத்தில் இந்த சூட கருவாடு எங்களுக்கு 200 ரூபா போய் கொண்டு வந்தது. இப்போ இந்த கருவாடு வந்து 120 ரூபா தான் இங்கே உள்ளூர் வியாபாரிகள் எடுக்கிறார்கள். உப்பு 1 கிலோவின் விலை வந்து 45 ரூபா போய் கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் உப்பு போகிற எண்ணெய் எல்லாத்துக்கும் சரியாக கஷ்டப்படுறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாத அளவுக்கு இந்த உள்ளூர் வியாபாரிமாக எங்கள்கிட்ட மத்தி அடித்து கொண்டு இருக்கிறார். வெளியிட மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் தொழிலாளர்களின் வறுமை காரணமாக மீனவர்கள் தமது தொழில்களை கைவிட்டு வேறு தொழில்களை நாடிச் செல்லும் நிலையும் காணப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டுக்கு முதல் இங்கிருந்து முக்காவாசி பேர் மீனவர்கள் கடற்தொழிலாளிகள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். ஆக இந்தியாவுக்கு இடம்பெயர்வதற்கு முன்பதாக 90களிலே அவர்கள் என்ன தொழில் உபகரணங்களை என்ன வலைகளை அவர்களுடைய வைத்திருந்த வலைகள் மீன்பிடி படகுகள் இயந்திரங்களை தான் இப்போவும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் புதிய தொழில் உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலையிலே அவர்களுடைய வருமானம் அதற்கு இடம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இளைய தலைமுறைகள் இந்த கடற்தொழிலாளர்களிலே இருக்கிற அந்த இளைய தலைமுறைகள் தங்களுடைய இந்த பாரம்பரியமான தொழிலை கைவிட்டு தற்போது வேறு வேலைகளை நாடி செல்லும். இந்த தொழிலை முற்றாகவே கைவிட்டு குறிப்பாக கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் கட்டார் போன்ற இடங்களில் வந்து கூலி வேலைகளை வேறு வேலைகளை நாடி செல்கின்ற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தில் இப்போ அந்த இளைய தலைமுறை அந்த கடற்தொழிலாளர்களிடையே அந்த இளம் தலைமுறையை காண்பதே இப்போது மிகவும் அரிதாகிவிட்டது. வறுமை நிலை காரணமாக பிடிக்கப்படும் மீன்களை குறைந்த விலைக்கு தன்னும் வெளி வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை மீனவர்களுக்கு இருப்பதனால் அவர்களது குடும்ப அங்கத்தவர்களுக்கு உரிய போஷாக்கு கிடைக்காது போகின்றது. நெடுந்தீவை பொறுத்தவரையிலே, அதாவது நெடுந்தீவிலே பிடிக்கப்படுகின்ற மீன்கள் எல்லாம் வந்து இங்கே உள்ள வியாபாரிகள், தென்னிலங்கை வியாபாரிகள், யாழ்ப்பாணத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் போய் உடனே வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அங்கே நல்ல வகையான மீன்கள் எல்லாம் கொண்டு வருகின்றனர். உள்ளூரில் உள்ள கிட்டத்தட்ட 4549 மக்களிலே பெரும்பான்மையான மக்கள் மீனை உணவாக உட்கொள்வது உண்டு. ஆனால் அவர்களுக்கு தரமான மீன் உள்ளூர் சந்தையிலே கிடைக்கப்படுவதில்லை. இரண்டு அங்கே உள்ள கடற்தொழிலாளர்கள் அங்கே பிடிக்கும் மீன்களை அங்கே சந்தைப்படுத்துவதற்கு இல்லை. எல்லாரும் தென்னிலங்கை வியாபாரிகளும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வியாபாரிகளும் உடனே அதிலே கடற்கரையிலே வைத்து வேண்டுவதால் அங்கே கழிவான சூடை அப்படி திருக்கை போன்ற அந்த ஒரு தரக்குறைவான அந்த மீன்களை தான் அங்கே வாங்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே மீன் என்பது ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கின்றது. அது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ஒரு பெரும் பிரயோசனமாக இருக்கின்றது. ஆனால் மீன் அங்கு கிடைக்காததாலும் இன்னும் பல சத்துணவுகள் இல்லாத காரணத்தாலும் போசாக்கின்மை குறைபாடுகளால் மாணவர்களுடைய அந்த உடல் வளர்ச்சியினுடைய பாதிப்பு நெடுந்தீவிலே வெகுவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட நெடுந்தீவு கல்வி கோட்டத்தில் 8 பாடசாலைகள் இருக்கின்றது. 8 பாடசாலையிலும் இருக்கக்கூடிய 400 சொச்ச மாணவர்களுக்கு அந்த போசாக்கின்மையால் அவர்களுடைய உடல் சோர்வுகளும் அவருடைய செயல்பாடுகளிலும் மருத்துவ ஆய்வுகளூடாக தெரிய வந்திருக்கின்றன. இங்கு 8 பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. அதில் ஆரம்ப பாடசாலைகள் 4, இடைநிலை பாடசாலை 1, உயர்தர பாடசாலை 3 காணப்படுகின்றன. உயர்தரத்தில் கலைப்பிரிவு பாடங்கள் மட்டுமே இங்கு கற்பிக்கப்படுகின்றன. விஞ்ஞானம் மற்றும் வணிக பிரிவுகளுக்கான ஆசிரியர்கள் இல்லாததனால் இப்பாடங்கள் கற்பிக்கப்படுவதில்லை. தமிழறிஞர் தனிநாயகம் உட்பட பல்வேறு அறிஞர்களை இந்த நாட்டுக்கு கொடுத்த நெடுந்தீவு மண்ணில் தற்பொழுது மாணவர்களுக்கான உரிய கல்வியை வழங்குவதில் பல்வேறு சிரமங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னர் பல்வேறு இடம்பெயர்வுகளை சந்தித்த இந்த மண், இழப்புகளை சந்தித்த இந்த மண் மாணவர்களுக்கான கல்வி கற்பித்தலில் பல்வேறு சிரமங்களுக்கு இன்று முகம் கொடுத்து வருகின்றது. குறிப்பாக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களோ சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களோ இந்த பாடசாலைகளில் கற்பிப்பதற்கான வருகை தருவதில்லை என்ற ஒரு வருத்தம் இந்த பெற்றோர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. அத்துடன் புதிதாக நியமனம் பெறுகின்ற ஆசிரியர்களும் இந்த மண்ணில் இருந்து மைந்தர்களை கற்பித்து ஒரு அறிஞர்களாகின்ற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் சிரமம் எடுப்பதில்லை என்ற நிலைப்பாடும் இங்கே வாழ்கின்ற மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஓரளவு வசதி வாய்ப்பு உள்ளவர்களின் பிள்ளைகள்
நகர பாடசாலைகளுக்கு சென்று கல்வி கற்கின்றனர். ஏனைய மாணவர்கள் கிடைக்கின்ற வளங்களைக் கொண்டு உள்ளூரிலேயே கல்வி கற்கின்றனர். நெடுந்தீவினுடைய வரலாற்று ரீதியாக கலை பாடத்தை தவிர வர்த்தகம், தொழில்நுட்பம், கணித விஞ்ஞான பாடங்கள் காப்போத்த உயர்தரத்தில் இதுவரை அவர்கள் கண்டதில்லை. அவ்வாறான ஒரு கணித விஞ்ஞான, கலை, வர்த்தக, தொழில்நுட்ப பாடங்கள் இல்லாத ஒரே ஒரு பிரதேச செயலாளர் பிரிவாகவும் இந்த நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவு தான் காணப்படுகின்றது. மிக முக்கியமாக அந்த மாணவருடைய கல்வியிலே இடைநிலை வகுப்புகளிலே கற்கின்ற 6 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கணித விஞ்ஞானம் கற்பிப்பதற்கு, ஆங்கிலம் கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. இங்கே தேவையான ஆசிரியர் தொகைக்கு 28க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மிக முக்கியமான பாடகங்களுக்கு பற்றாக்குறையாக காணப்படுகின்றார்கள். ஆரம்ப கல்விக்கு மட்டும் ஓரளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட ஆசிரியர்களை காண முடிகின்றது. பாடசாலைகளுடைய கட்டடங்கள் பல தேவைகள், தளபாட தேவைகள், இதர மாணவர்களுடைய புறக்கிருத்திய செயல்பாடுகளுக்கான தேவைகள் இங்கு மேலோங்கி இருக்கின்றன. அரசு நிர்வாகத்தினை நிர்வகிக்கும் பிரதேச செயலகத்தில் 60 உத்தியோகத்தர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 30 அதிகாரிகள் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், ஏனையவர்கள் நெடுந்தீவு பகுதியில் உள்ளவர்கள். பல அரசு அதிகாரிகள் நெடுந்தீவிற்கு புதிய நியமனத்தின் பிரகாரமே வருகை தருகின்றனர். அனுபவம் வாய்ந்தவர்கள் இங்கு பணியாற்ற வருவதில்லை. எங்களுக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் ஒருவரும் விரும்பி அங்கே செல்கிறார்கள் இல்லை நெடுந்தீவுக்கு. என்றாலும் நாங்கள் தற்பொழுது கட்டாயம் ஒவ்வொரு தினம் குறைந்தது 2 வருடம் என்றால் அங்கே கடமையாற்ற வேணும் என்ற ரீதியிலே ஒரு சுழற்சி முறையில் போகணும் என்று தான் வலியுறுத்தி வருகிறோம். இப்பொழுது சென்று வருகிறோம். மற்றது அநேகமாக நாங்கள் அங்கேயும் நான் 2-3 தடவைகள் அங்கே சென்றிருக்கிறேன். நான் எனது முதலாவது நியமனமும் 91ஆம் ஆண்டு நெடுந்தீவு தான். நான் ஒரு சில மாதங்களாண்டு வேலை செய்திருக்கிறேன். 91ஆம் ஆண்டு. நிர்வாக உத்தியோகத்தர், மேலதிக மாவட்ட பதிவாளர், காணி உத்தியோகத்தர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இதனால் மக்கள் பிறப்பு இறப்பு அத்தாட்சி பத்திரங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். மக்களின் பயணத்திற்காக வீதி அதிகார சபையினால் குமுதினி படகு சேவை நாளாந்தம் நடத்தப்படுகின்றது. அத்துடன் கடற்படையினால் வடதாரகை என்னும் சிறு கப்பல் போக்குவரத்தும் தனிநபர்களின் வள்ளங்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. உண்மையில் கடற்பயணம் என்பது மிகவும் ஆபத்தானது. ஆழ்கடலில் பயணம் செய்யும் சாதனங்கள் பொருத்தமானதாக அமைந்திருக்க வேண்டும். கடலில் பயணம் செய்யும் போது வள்ளங்கள் பாதுகாப்பற்றவை. கடலில் சூறாவளி மற்றும் பெருமழை ஏற்படுகின்ற போது பாரிய ஆபத்து பயணிகளுக்கு ஏற்படக்கூடியது. உணவு பண்டங்களும் இவற்றின் மூலமே கொண்டுவரப்படுகின்ற போது சில சமயங்களில் அவற்றில் பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. இத்தகைய பயண சிக்கல்கள் காரணமாக பலர் தீவுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். நடந்து பிரேசேல பிரிவில் மொத்தமாக ஒரு 8 திணைக்களங்கள் வரை இயங்குகின்றன. குறிப்பாக நடந்து பிரேசேலகம், பிரேசபை, நடந்து டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், இலங்கை எலக்ட்ரிசிட்டி போர்ட், போலீஸ் ஸ்டேஷன், மற்ற 8 ஸ்கூல்கள் என்பன இங்கு இயங்கி வருகின்றன. இதில் கூடுதலாக 200 பேர் வரை கடமையாற்றுகின்றார்கள். இதில் 200 பேரில் 150 பேரை யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாணத்தை அண்டிய வடமாட்சி, தென்மாட்சி, வலியாம்பூர் இடங்களாக இங்கே வந்து கடமையாற்றுகின்றார்கள். இவர்கள் அங்கேருந்து வர்றதுக்கு ஏறக்குறைய 3 மணித்தியாலத்தை வரை செலவிட வேண்டியில் உள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை வந்தடைவதற்கு 1 மணித்தியாலமும், அப்புறம் யாழ்ப்பாணத்திலிருந்து குறிக்கட்டுவான வந்தடைவதற்கு மேலும் 1 மணித்தியாலமும், அப்புறம் குறிக்கட்டுவானிலிருந்து நெடுந்தீவு படகு பயணத்துக்காக 1 மணித்தியாலம் செலவிட வேண்டியுள்ளது. அதே மாதிரி திரும்பி அவர்கள் செல்வதற்கும் இந்த 3 மணித்தியாலத்தை செலவிட வேண்டிய. அப்போ மக்கள் போக்குவரத்துக்காக தினசரி 6 மணித்தியாலத்தை தமது போக்குவரத்துக்கு மட்டும் செலவிட வேண்டியுள்ளது. புதிய பிரேசில பதவியேற்ற பிறகு இந்த படகு நேரங்கள் மாற்றப்பட்டதன் பின்பாடு இங்கு திணைக்களங்கள் சேவையாற்றக்கூடிய வகையில் படகு சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதனால் திணைக்களத்துக்கான அந்த சேவையாற்ற நேரம் வந்து எந்திரம் பாதிக்கப்படாமல் பொழுது நடைபெற்று கொண்டு வருகின்றன. இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதை மேலும் சேத்திரனுடன் சேவையாற்றுவதற்கு ஸ்பீட் போட் சர்வீஸ் என்ற இது மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. தற்பொழுது படகு சேவை வந்து எப்படியும் ஆகக்கூடிய 1 மணித்தியாலம் வரை படகு சேவையில் மக்கள் அந்த உத்தியோகத்தர்கள் தமது நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது. ஆனால் ஸ்பீட் போட் சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டால் படகு பயணம் 15 நிமிஷம் தொடக்கம் 20 நிமிஷம் வரை மட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவை ஸ்பீட் போட் சர்வீஸ் என்ற தேவை மிகவும் அத்தியாவசியம் ஒன்றாக நெடுந்தீவில் கடமையாற்றுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மிகவும் அத்தியாவசிய தேவை ஒன்றாக இருக்கின்றது. இதனை ஏதாவது நிறுவனங்களாக பெற்றுத்தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும். நெடுந்தீவு மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஆழ்கடல் வழியாகவே பயணிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன போக்குவரத்து சாதனங்களின் மத்தியில்
அவர்கள் அன்றைய நாட்களில் பயணித்தது போன்றே படகுகளிலும் வள்ளங்களிலும் பயணிக்கின்றனர். அதிலும் இந்த ஊர் மக்களுக்கு கடல் பயணம் ஒரு வகை அச்ச உணர்வையே ஊட்டக்கூடியது. காரணம், 1985ஆம் ஆண்டு குமுதினி படகில் பயணித்தவர்களுக்கு நடுக்கடலில் நடந்த துயர் உலகமறிந்தது. 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நெடுந்தீவிலிருந்து காலை 7:15க்கு 64 பயணிகள் புங்குடுதீவு நோக்கி பயணித்த வேளையில் இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் வழிமறிக்கப்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 33 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுக்குள்ளாகினர். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது நெடுந்தீவில் அதிகரித்துள்ளது. தற்போது நெடுந்தீவின் வருமானம் ஈட்டும் துறையாக இது காணப்பட்ட போதும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் திட்டங்கள் இன்னமும் முன்னெடுக்கப்படவில்லை. ஹோட்டல் வசதிகள், உணவு விடுதி வசதிகள் என்பன இங்கு இல்லை. மக்களின் உற்பத்திகளை உரிய வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்கான வழிமுறைகளும் ஒழுங்காக அமையப்பெறவில்லை. எனவே நெடுந்தீவு மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு தேவையான விடயங்களை மாகாண சபை மற்றும் மத்திய அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலாத்துறைக்குரிய பல்வேறுபட்ட வரலாற்று பௌதிக சின்னங்கள் இங்கே காணப்பட்டாலும் அதற்குரிய வளர்ச்சி மிகவும் குறைவான இதில் இருக்குது. குறிப்பாக நெடுந்தீவில் இதில் கணக்கு செய்யலாம். பொதுவான இதில் விட்டுட்டு நாங்கள் உண்மையாக சொல்லலாம், ஒரு ஃபுட் டூரிசத்தை கூட நாங்கள் கொண்டுடலாம். குறிப்பாக நெடுந்தீவுக்கு உரிய உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அதாவது அந்த மூலமாக செய்யலாம். அது மாதிரி முக்கியமான இதில் பனை, இது முக்கியமான ஒரு பொருளாதார வளம் நெடுந்தீவில். அந்த பனையை நாங்கள் வடிவாக பயன்படுத்துறதுலேயே இருந்து உண்மையாகவே சுற்றுலா பயணிகளை நாங்கள் கவர்ந்து அவர்களுக்குரிய அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறத விட உள்ளூரில் இருக்கிற அந்த உற்பத்தியாளர்களுக்குரிய வாழ்க்கை தரத்தை கொண்டு வர முடியும். அதுபோல் உள்ளூரில் ஏராளமான இளைஞர்கள், யுவதிகள் வேலைவாய்ப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாங்கள் ஒரு இதில் வேலைவாய்ப்பை செய்யணும்னு சொன்னால் ஒரு நிரந்தரமான தொழிலாக, ஒரு அரசு தொழிலாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்குரிய வாழ்க்கை தரத்தினை, வருமானத்தினை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் மேம்படுத்துறதால அதனை நாங்கள் செய்யலாம். அது மாதிரி சுற்றுலாத்தலங்கள், நெடுந்தீவில் இருக்கிற 14 சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன். அந்த 14 சுற்றுலாத்தலங்களுக்கும் அந்த சுற்றுலாத்தலங்களுக்குரிய அந்தஸ்தினை கொடுக்க வேண்டும். நாங்கள் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய இருக்கை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், வீதிகள், அது மாதிரி அங்கே இருக்கிற இந்த உள்ளூர் உற்பத்தியாக அந்த இடங்களில் வச்சு தங்களோட உற்பத்தி பொருளை விற்பதற்குரிய, குறிப்பாக பனம் பொருட்கள், மற்ற கடல் உணவுகள், மற்ற தம்முடைய உற்பத்தி பொருட்கள் அந்த விற்பதற்குரிய அந்த நிலையங்களை பிரதேச சபையோ, பிரதேச செயலகமோ அல்லது சுற்றுலாத்துறையோ அதனை ஏற்படுத்தி கொடுத்து நெடுந்தீவுன்ற சுற்றுலாத்துறை ஒரு வளர்ச்சியானது நெடுந்தீவு மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் மேம்படுத்துவதாக இருக்கும் என நினைக்கின்றேன். இவ்வளவு டூரிஸ்ட் இருக்குது, குயின் டவர் இருக்குது, இது இருக்குது, மருந்துக்கணி இருக்குது, இவ்வளவோ டூரிஸ்ட் இடங்கள் இருக்கின்றது. அவ்வளவத்தையும் பின்தள்ளி கூட இந்த அரசாங்கம், இந்த அமைப்புகள், இந்த அரசியல்வாதிகள் ஏன் தான் பின்தங்குகின்றார்கள் என்ற கேள்விக்கு விடையில்லை. இன்னும் சில சரித்திரம் வாய்ந்த சில இடங்களும் இருக்கப்படுகின்றன. சுற்றுலாத்துறைக்கு மேற்று இடங்கள், அங்கே சில விடுதிகள், இந்த ஹோட்டல் வசதிகள் போன்றவற்றையும் ஏற்பாடு செய்வதற்கும் சில அமைச்சுகள் நடவடிக்கை எடுக்கின்றன. காலக்கிரமத்தில் அதனுடைய வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அங்கே உள்ள குதிரைகளை நல்லின பொருட்களை வளர்க்க வேண்டும். அது ஒரு சரணாலயங்கள் கட்ட வேண்டி இருக்கின்றது. காட்டுப்பகுதியிலே நன்னீர் தொட்டிகளை அமைத்து குதிரைகளுக்கு தண்ணி வழங்க வேண்டும். இப்படியாக ஒரு அருங்காட்சியமாக இருக்கக்கூடிய அந்த மரபுரிமை சொத்துக்களை அந்தந்த அமைச்சு சார்ந்தவர்கள், அதிகாரிகள் உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து பாதுகாத்து பராமரித்து அதற்கு தீர்வு காணலாம். தரிசு நிலங்களில் மாதுளை, பிளாத்தி, மரமுந்திரிகை போன்ற பயன்தரு உற்பத்திகளை மேற்கொள்வதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும். தெங்கு பயிற்சியினையும் ஊக்கப்படுத்துவதன் மூலமும் வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பனை வளத்தினை முற்றுமுழுதாக முகாமைத்துவத்துடன் பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வறுமையை இல்லாது ஒழிக்கலாம். இங்கு காணப்படுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள், பெருக்கமரம், குதிரைகள் என்பவற்றை பாதுகாப்பதன் மூலம் பிரதேசத்தின் சிறப்பினை வெளியில் கொண்டு வருவதுடன் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து அதிக வருமானங்களை ஈட்ட முடியும். மீனவர்களின் பிரச்சினை மற்றும் விவசாயிகளின் பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்படல் வேண்டும். வீடற்றிருக்கின்ற 530 குடும்பங்களுக்கும் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும்.
கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தினை பரவலாக்கி இங்குள்ள மக்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் அனைவருக்கும் மின்சார இணைப்புகளை வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உள்ளூர் போக்குவரத்திற்கு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுதல் இம்மக்களுக்கு அவசியமாகின்றது. விதவைகள் மற்றும் கணவன்மார்களினால் கைவிடப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறு கைத்தொழில் ஊக்கப்படுத்தல்களும் பயிற்சிகளும் அவசிய தேவையாக உள்ளது. இளைஞர்களின் விளையாட்டுத் திறமைகளை ஊக்குவிக்கவும் பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்துவதன் மூலமும் சமூக வன்முறைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். சிறுவர் பூங்கா, ஓய்வு திடல்கள் என்பனவும் அமைக்கப்படல் வேண்டும். நெடுந்தீவு துறைமுகம் மேலும் விஸ்தரிக்கப்பட்டு புதிய கப்பல் போக்குவரத்துகள் உருவாக்கப்படல் வேண்டும் என்று இவ்வூர் மக்களால் கூறப்படுகின்றது. மற்ற இந்த துறைமுகங்கள் முக்கியமாக எழுபதீவு, அனலதீவு, நெடுந்தீவு துறைமுகங்கள் ஒரு பாரிய இந்த வசதிகள் அற்ற நிலையில் காணப்படுறது. அது மட்டுமில்லை, அனலதீவு, எழுபதீவுக்கு பொருட்களை ஏற்றிச் செல்கின்ற படகுகள் அந்த 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 இறங்குதுறையை அடைவதற்கும் கடினமாக இருக்கின்றது. ஆகவே அதுக்காக ஒரு இறங்குதுறை அமைக்க வேண்டும் என்ற ரீதியிலும் மற்ற நெடுந்தீவு அமைக்கப்பட்ட இறங்குதுறையும் இன்னும் ஓரளவுக்கு கடலுக்குள்ளே நீட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அப்போ அதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்கள் எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை 37 மில்லியன் எங்களுக்கு கோரிக்கை அடிப்படையில் 38 மில்லியன் கௌரவ வாழ்நாட்ட முயற்சியால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்பொழுது அது 100க்கு மேலே வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி இருந்த பொழுதிலும் அதை அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்பொழுது 60 மில்லியன் ரூபாய் அந்த இறங்குதுறையை புனரமைக்கவும் மற்றும் அதை இணைந்த வீதியை புனரமைப்பதற்கும் எழுபதீவுக்கும் அது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது அந்த துறைமுகத்தை இன்னும் கடலுக்குள்ளே 350 மீட்டருக்கு நீட்ட வேணும் என்று சொல்லி ஒரு அறிக்கைகள் தரப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக கௌரவ அர்ஜுன் நடந்துங்க அவர்களும் அது தொடர்பாக வந்து பார்வையிட்ட பொழுது எல்லா ப்ரொபோசலையும் நமக்கு அனுப்புமாறு கேட்டிருந்தார். இது தொடர்பாக எங்களுடைய கடற்படை வடக்குக்கு இருக்கிற கடற்படை தளபதி அவர் தான் அந்த ப்ரொபோசலை இப்போ தயாரித்து எங்கள்கிட்ட கையெழுத்திருக்கிறார். நாங்கள் அதை கௌரவ அமைச்சருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே கிடைத்த நிதிகளில் செய்கிற திட்டங்களோடு மற்ற இனி மேலதிகமாக தேவையான திட்டங்களுக்கும் அவர்கள் நிதியை எடுத்து தருவதாக கூறியிருக்கிறார்கள். அவை நாங்கள் அது மிக முக்கியமாக இந்த தீவகங்களுக்கான போக்குவரத்து சிறந்த முறையில் அமைய வேணும், மற்ற அவர்களுக்கான பொருட்கள் விநியோகம் சிறந்த முறையில் அமைய வேண்டும் என்பதில் நாங்களும் அது அந்த உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற மற்ற இடங்களில் இருக்கிற பாடசாலை வசதி, மற்ற சுகாதார வசதி அதுகளும் அது நினைக்கிறேன். இது விடயம் சம்பந்தமாக மாகாண சபை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிரந்தரமாக வைத்திய அதிகாரிகளை இல்லாத இடங்களுக்கு நியமிப்பதற்கும் மற்றது பாடசாலை அந்த ஆசிரியர்களை சுழற்சி முறையோ அல்லது அவர்களை அங்கே இந்த சொரிய காலத்துக்காக நிரந்தரமாக போட்டு அவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நிச்சயமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ற அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அது வெளிப்படையான ஒரு விடயம். அவை அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். கடந்த காலங்களில் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்குள்ளாகியிருந்த நெடுந்தீவு மக்களின் வாழ்க்கையில் சுபிட்சத்தினை ஏற்படுத்த மத்திய அரசாங்கமும் மாகாண அரசும் அரசு சார்பற்ற அமைப்புகளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆதவனின் திசைகள்.